அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. சும்மா ரேண்டம் வ்ளாக் தான். இன்னைக்கு நாள நல்லபடியா யூஸ் பண்ணேன். மன நிம்மதியோட தூங்குனேன். பொறுமை இருக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. காலையில எந்திச்சு பிரேயர்லாம் பண்ணிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தேன். அப்போ 2 பசங்க பல்லு கூட விளக்குனானுங்க தெரியல. அவ்வளோ எனர்ஜியா விளையாடிட்டு இருந்தானுங்க. சரி நம்மளும் சுறுசுறுப்பா இருக்கலான்னு காடியப்பட்டின்னு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பசுமை பூங்காக்கு வந்துட்டேன். பேருக்கு ஏத்த மாதிரியே பூங்கா கொஞ்சம் பசுமையா தான் இருக்கும். விறுவிறுன்னு 3 கிலோமீட்டர் நடந்துட்டு இஞ்சி டீ குடிக்காம வீட்டுக்கு போனோம்னா டிப்ரமேஷன் நம்மள தாக்கிடும். ஒன்னு எங்க அண்ணன், ஒன்னு எங்க மச்சான். நம்மளோட சுறுசுறுப்பா பார்க்ல ஜாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நான் எதுவும் வாங்கிட்டு வராதனால ஃபைபர் கேன்சல். சரி லஞ்சுக்கு பார்த்துக்கலான்னு விட்டேன். ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. அதை நல்லபடியாக முடிச்சுட்டு எங்கள் பெத்தாவை கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு டீனுவை கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு கையோட கடைக்கு போகிற வேலை இருந்தது. எனக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு. அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பையில் போட்டாச்சு. அப்புறம் எதுக்கு 30ஆம் தேதி ஒட்ட விட்டுட்டு இருக்கேன்னா, ஒரு கேலஸ்தனிக்ஸ் காம்படிஷன் பெங்களூரில் வருது. வெறும் என்ட்ரன்ஸ் கேட்டகரி மட்டும்தான். அதை அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பேஜை செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எப்படி ட்ரெயின் பண்ணலான்னு கேலண்டர்லேயே சின்ன கேல்குலேஷனை போட்டுட்டு இருந்தேன். நினச்ச மாதிரி லஞ்சுக்கு ஃபைபர்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் காடியை பட்டின்னு கீழ்ப்பாக்கம் வரைக்கும் போனோம். ஏன்னா அங்கே தான் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ அங்கே இருக்க கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்னோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தெரியாதனமாக இந்த லோக்கி மேன் கூட சேர்ந்துட்டேன். என்ட்ரன்ஸ் வரையா ஃபஸ்ட்டு வெயிட்டரில் என்ட்ரன்ஸ் முடித்தோம். அப்புறம் பாடி வெயிட்டில் புல்லப், டிப்ஸு, பிஸ்டல் ஸ்குவாட்டு இதெல்லாம் 30 செகண்டு பிரேக் இல்லாமல் இன்ட்டு 4. மறுபடியும் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போனோம். போகிற வழியில் கிறுகிறுன்னு இருந்தனால ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். பரவாயில்ல, அண்ணன் 2 கிளாஸில் ஊற்றி கொடுத்தாரு. அதை பொறுமையாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே டீனுக்கு ஒரே பசி போல் கால் கீழே கத்திட்டு இருந்தான். சரி அவனுக்கு ஃபேவரட்டான வெள்ளரிக்காவை கொஞ்சம் பிச்சு வெளியே போட்டேன். அவனோட நம்மளுக்கு பயங்கர பசி. அதனால் நம்மளுக்கு தேவையான அனைத்தும் உள்ளே தள்ளிட்டு தூங்கிட்டேன். பாய்.